ஸ்ரீராமனை ரொம்ப ஆச்சரியமான ஒரு சன்னிதானத்தில் சேவிக்க இருக்கிறோம். ராம்பாக்கம் என்னும் ஊர் கடலூரிலிருந்து 25 கிலோமீட்டர், விழுப்புரத்திலிருந்து 25 கிலோமீட்டர். அவ்வூரில் லட்சுமி நாராயண பெருமான் எழுந்தருளி உள்ளார். மங்களம் ராமர் ரொம்ப அற்புதமாக சேவை சாதிக்கிறார். ஊர் இயற்கை வனப்போல் உள்ளது. அருகிலே இருக்கும் வயல்வெளிகள், தண்ணீர் நிலைகள், நீண்ட சந்நிதி தெரு. சந்நிதி தெருவினுடைய தூரத்திலிருந்து ராஜகோபுரத்தை தரிசித்துக் கொண்டு போகிறோம். ரொம்ப அழகான தீபஸ்தம்பம். சந்நிதி தெருவின் நடுவிலேயே ஸ்தம்பம் உள்ளது. சில கோயில்களில் கோயிலுக்குள் சென்றால் தீபஸ்தம்பம், வேறு சில இடங்களில் சந்நிதி தெரு நடுவிலேயே இருக்கும். அப்படின்னா இந்த தெரு முழுவதுமே கோவிலுடைய ஒரு பகுதிதான். தீபஸ்தம்பத்தில் ஒரு புறம் ஆஞ்சநேயர், மற்றொரு புறம் கருடன். அவர்களையும் தரிசித்துக் கொண்டு உள்ளே செல்கிறோம். ரொம்ப ஆச்சரியமான விமானம். ஆகம முறைப்படி பிம்பங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு ஏகவர்ணமான மஞ்சள் வர்ணத்தில் விமானம் நின்றுகிறது. ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி கோயில் வாசலிலேயே உள்ளது. அவரை தரிசிக்கிறோம். அவரும் அங்கிருக்கும் ராமனை குறித்து கைகூப்பி இருக்கிறார். அஞ்சலி ஹஸ்தம். முகத்தை சேவித்தாலே சௌமிய ஆஞ்சநேயர். முகத்தில் எந்த வேகமும் இல்லாமல் ராமனை பற்றி நினைத்தே சாந்தி தழுவ திருமுகத்தோட வினயமான உருவத்தோட ஆஞ்சநேயர் நிற்கிறார். அவனையே பாடிக்கொண்டு 10 ஆழ்வார்களும் மேலும் ஆச்சாரியர்களும் இந்த க்ஷேத்திரத்தை உள்ளார்கள். முதலாழ்வார்கள் மூவரும் பரவாசுதேவன், அதாவது வைகுண்டநாதனைத்தான் நிரம்ப பாடுவார்கள். 4வது திருமழிசை ஆழ்வார் நமக்கு உள்ளே உரையும் அந்தர்யாமி எம்பெருமானை பாடுவார். நம்மாழ்வாரும் பெரியாழ்வாரும் ஆண்டாளும் கண்ணனுக்கென்னே பிறந்தவர்கள், வாழ்ந்தவர்கள். இதில் குலசேகர ஆழ்வார் ராமனுக்காகவே வாழ்ந்தார். திருமங்கை ஆழ்வார் அனைத்து திவ்யதேச தம்பெருமான்கள் 108 திவ்ய கஷேத்திரத்தில் பலவற்றை பாடிய பெருமை படைத்தவர். அவர் அர்ச்சாவதார கோயில்களுக்கென்னே பிறந்தவர். தொண்டரடிப்புடியாழ்வாரும் திருப்பாணாழ்வாரும் அந்த அர்ச்சாவதாரங்களுக்குள்ள சிறப்புடைய ஸ்ரீரங்கம் திருவரங்க தெம்பெருமானுக்காகவே இருந்தவர். இவர்கள் அனைவரையும் இன்று நாம் சேவித்துக் கொண்டோம். அடுத்தது இந்த சன்னிதானத்திலேயே வேணுகோபாலன் எழுந்தருளி உள்ளார். ருக்மிணி சத்யபாமையோட சேர்ந்திருக்கும் வேணுகோபாலன். கோபால போதகதையா நிபுதந்தரித்ரீன்னு கூறத்தாழ்வான் சாதிக்கிறார். கோபாலன் பெருமான் சிறுவன். தன் உபதேசங்களை புல்லாங்குழல் மூலமாக கொடுக்கிறாராம். அதாவது தான் நேரே வாய் திறந்து உபதேசிக்காமல் முனிவரை இடுக்கியும் முன்னீர் வண்ணராயும் வெளியிட்டதுன்னு அழகிமணவாள பெருமாள் நாயனார் கூறினார் போலே தானே உபதேசித்த இடமும் உண்டு. தன் அடியார்களான ஆச்சாரியர்களை கொண்டு உபதேசிக்கும் இடமும் உண்டு. பெருமான் தானே பாடினால் அது வாய்ப்பாட்டு. ஆனால் அதை காட்டிலும் ஒரு புல்லாங்குழல் மூலமாக வாசித்தால் அது ஒரு ஆச்சாரியன் மூலம் உபதேசிக்கிறார் என்ன பொருள்படும். இன்று வேணுகோபால கண்ணனை தரிசித்துக் கொண்டோம். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாரையும் சேவித்தோம். ஓடு சேர்ந்த பெருமானை, லட்சுமி நாராயண பெருமானை ராம்பாக்கம் என்னும் ஊரில் தரிசிக்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்னைக்கு அந்த க்ஷேத்திரத்திலேயே இருக்கும் வேதவல்லி தாயாரை சேவிக்க போகிறோம். இப்படி எதற்காக இதை சொல்ல வந்தேன்னால், வேதவல்லி தாயார், ராம்பாக்கத்து தாயார் வேதவல்லி தாயார். வேதத்தால சொல்லப்பட்டதே மாதவன். மாதவன் தானே லட்சுமி நாராயணன் தானே. அப்ப பெருமானோ லட்சுமி நாராயணன், தாயார் வேதவல்லி தாயார். இப்போது வேதவல்லி தாயாரை தரிசித்துக் கொள்வோம். இதோ அற்புதமான அமர்ந்த திருக்கோலம். கடலூரில் இருந்தும் விழுப்புரத்தில் இருந்தும் 25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ராம்பாக்கம். அங்கிருக்கும் மங்களம் ராமன் சந்நிதி. அந்த ராமன் சீதை ஒருபுறம் இருக்கிறார்கள். லட்சுமி நாராயணன் ரொம்ப ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார். தனி கோவில் நாச்சியாராக வேதவல்லி தாயார் மற்றும் மற்றொரு புறத்தில் ஆண்டாள். இவள் மகாலட்சுமியினுடைய அவதாரம் என்றால் அவள் பூமாதேவியினுடைய அவதாரம். இவள் வலதுபுறம் வீற்றிருக்கிறாள், அவள் இடதுபுறம் வீற்றிருக்கிறாள். அதே லட்சுமி சீதையாக அவதரித்தாள், அதே பூமாதேவி ஆண்டாளாக அவதரித்தாள்.
இப்படித்தான் எத்தனை ஒற்றுமை. இந்த பிராட்டியினுடைய வைபவத்தை தான் சாஸ்திரங்கள் கூற வந்தன. ஏன் சீதாயாச்சரிதம் மகது காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயாச்சரிதம் மகது பௌலஸ்திய வதமித்தேவ என்று ஸ்லோகம் உள்ளது. இந்த ராமாயணத்துக்கு முதல்ல ராமாயணம்னு பேர் வச்சார்கள். அதை விட எது சரியா இருக்கும்? சீதா சரித்திரம்னு வச்சா இன்னும் நன்றாக இருக்கும். பௌலஸ்திய வதம்னு வைத்து பார்க்கலாம், சீதா சரித்திரம்னு வைக்கலாம் என்று எத்தனையோ பேர்கள். அல்லது ராமனின் கதைன்னு சொல்றதை காட்டிலும் சீதையினுடைய சரித்திரம்னு சொன்னா எவ்வளவு ஏற்றம். இன்று அந்த நாச்சியாரை வேதவல்லி தாயார சேவித்துக் கொண்டோம். ஒரு இடத்தில் கூறுவதுண்டு, ராமாயணம் முழுக்கமே யாரை பத்தி சொல்ல வந்ததுனால் சிறையிருந்தவளேற்றம் சொல்லிற்று, மகாபாரதத்தாலே தூது போனவனேற்றம் சொல்லித்து, ராமாயணத்தாலே சிறையிருந்த மகாலட்சுமி சீதை அவருடைய வைபவம் கூறுகிறது. இன்னும் அந்த தாயாரையும் சேவிச்சுட்டோம், ஆண்டாளையும் தரிசித்து இருக்கும் லட்சுமி நாராயணன் மூலவர் பெருமான் தன்னுடைய திருமடியில் லட்சுமி தேவியை எழுந்துருள பண்ணி கொண்டிருக்கிறார். வலது கையால் அபயப்பிரதானம் செய்கிறார். அடுத்து நின்ற திருக்கோலத்தில் இருக்கும் உற்சவர் மூலமூர்த்தி கம்பீரமாக எழுந்துருளி உள்ளார். அமர்ந்த திருக்கோலத்தில் உள்ளார். நீள்வட்டத்தில் உள்ள திருமுக மண்டலம். வலது கையால் அடியவர்களுக்கெல்லாம் அபயம். இடது கையால் நாச்சியார் திருமேனியே தொட்டு கொண்டிருக்கிறார். இடது மடியில் நாச்சியார் மகாலட்சுமி எழுந்துருளி உள்ளார். பல கோயில்களிலும் லட்சுமி நாராயணன், லட்சுமி நரசிம்மன், லட்சுமி ஹயக்ரீவர் என்னெல்லாம் பெருமாள்களை சேவிக்கிறோம். அவள் கூட இருந்தாலே நமக்கு கல்வியும் அதிகரிக்கும், செல்வமும் அதிகரிக்கும். சில இடத்துல பேச்சு உண்டே, லக்ஷ்மிக்கா சரஸ்வதிக்கா, லக்ஷ்மி இருக்கும் இடத்தில் சரஸ்வதி இருக்க மாட்டாள், சரஸ்வதி இருக்கும் இடத்தில் லக்ஷ்மி இருக்க மாட்டாள். அப்படின்னா ஓஹோன்னு படிச்சிருந்தா சம்பாதிக்க மாட்டா, பணக்காராளா இருந்தா படிச்சிருக்க மாட்டான்னு பொருளா? அதான் அர்த்தம் வருது. இந்த ரெண்டையும் சேர்த்து சொல்லி பார்த்தா லக்ஷ்மி இருந்தா சரஸ்வதி வரமாட்டாள்னால் அப்படிலாம் அவசியமே இல்லை. அது என்ன ஆயிடுது, நன்னா படித்தவர்களாக இருந்தால், இப்ப சாஸ்திர ஞானம் நன்னா இருந்துடுத்துனால் பணம் வேண்டான்னு தோணிப்படும். அதனாலதான் அவர்கள் விட்டுடுறார்களே தவிர அவர்களுக்கு அதுல பிடித்தம் இருக்கிறது இல்லை. அதனால லக்ஷ்மி பார்த்து செல்வத்தையும் கொடுக்கிறாள், தாராளமா வித்தையும் கொடுக்கிறாள். அப்பேற்பட்ட லட்சுமி தேவியோடு கூடிய லட்சுமி நாராயணனை சேவித்தோம். இதோ உற்சவமூர்த்தி ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரோட எழுந்துருளி உள்ளார். அலங்காரத்தோடையும் சேவிக்கிறோம். மாலையெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பெருமாள் சாத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எங்கெங்க திவ்யதேசமா இருந்தாலும் கண்டிப்பா நந்தவனத்தை செப்பனிட்டு மாலை கைங்கரியம் பண்ண வேண்டும். நாம எல்லாரும் எங்கெங்கயோ சின்ன சின்னதா புஷ்பமே இல்லாம ஆறான சேவார்த்தி மாலை வாங்கிட்டு வந்தா தான் மாலைங்கிற நிலைமை. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு கோவிலுக்கு நிறைய நிலம் இருக்கு, நிறைய இடம் இருக்கு. அந்த இடத்தை பராமரிப்பார் இல்லாம உள்ளது. அந்த இடத்தை எடுக்கணும், நல்லா நந்தவனம் அமைக்கணும். அதை பார்த்தாலே நமக்கு ரொம்ப நல்லா இருக்குமே. சுத்தி தோட்டம், கோவிலை சுத்தி தோட்டம் இருக்கு, இந்த வண்ண வண்ணமா பூக்கள் இருக்கு. அது என்ன வருஷத்துக்கு ஒரு தரம் உதகமண்டலத்துக்கு போனாலோ, அங்கே நீலகிரிக்கு போனாலோ, ஏற்காட்டுக்கு போனாலோ தான் பூக்கண்காட்சி நடக்கணுமா? அப்படி தாராளமா அதை போய் பார்ப்போம். ஆனா கோவில்கள்ல சுத்தி சுத்தி எல்லா இடத்துலயும் தோட்டம் அமைத்தால் அது ரொம்ப நல்லது, இயற்கை சூழலுக்கு நல்லது. நம்ம போய் சேவிக்கிறச்ச ஒரு ஆன்மீக உணர்வும் ரொம்ப நல்லா இருக்கும். வெறும் ஒரு கான்கிரீட்டா இருக்கிறத பாக்குறத விட இயற்கையா இருக்கிறத பார்த்தா தானே கடவுள் அருகில் இருப்பார். இப்ப கட்டடத்துக்கு பக்கத்துல கடவுள் இருப்பாரா, காட்டுக்கு பக்கத்துல கடவுள் இருப்பாரா? ரெண்டுத்துக்குள்ள இருப்பார். ஆனா ஒரு காடு சூழ்நிலை, ஜலம், மலை அப்படின்னு நம்மால சுலபமா ரிலேட் பண்ண முடியும். 18 மாடி கட்டடம்னு சொன்னா அப்படிலாம் சுலபத்துல மனம் அதுல ஈடுபடாது. அதனாலதான் இப்ப கோயில்கள்னு பார்த்தாலே சுத்தி அதுக்கு இருக்க வேண்டிய வயல்காடு இருந்தா நல்லா இருக்கும். புஷ்கரணி ஜலம் அப்படியே தழும்பின் இருந்ததுன்னா நன்றாக இருக்கும். சுத்தி தோட்டம் பராமரித்தா நல்லா இருக்கும். அகிம்சா பிரதமம் புஷ்பம், புஷ்பன் இந்திரிய நிகிரகான்னு 8 புஷ்பம் பெரியாழ்வார் 8 சமர்ப்பித்தார். அத போல அகிம்சை, சத்தியம், தானம், தவம், ஞானம், இந்திரிய அடக்கம், இதெல்லாம் ஒரு புஷ்பம். இந்தந்த புஷ்பத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். ரொம்ப ஆச்சரியமா அது எல்லாத்தையும் இன்னைக்கு இங்க நாம சேவிச்சிருந்தோம். புஷ்பத்தோடையும் தரிசித்துக் கொண்டோம். பெருமான மூலமூர்த்தியும் சேவிச்சிருந்தோம். மூலவர் அமர்ந்த திருக்கோலம், உற்சவர் நின்ன திருக்கோலம். ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரோடு எழுந்துள்ளி இருக்கிறார். மூலமூர்த்திக்கு கீழேயே சிறு மூர்த்திகள் இருவர் எழுந்துள்ளி உள்ளனர். இந்த பக்கத்துல இடது கையில் கதை பற்றி கொண்டு, கையில் கதையோட கூட பெருமாள் ஒருத்தர் எழுந்துள்ளி இருக்கிறார். இந்த பக்கம் சக்கரத்தாழ்வார் சுதர்சனமூர்த்தி எழுந்துள்ளி உள்ளார். இவர்களை தவிர லட்சுமி நாராயணனுக்கு உற்சவமூர்த்தியும் இன்னைக்கு சேவிக்கும் பாக்கியம் கிட்டியது. மங்களமான செயலுக்காக புறப்பட்டிருக்கும் ராமனை, மங்கள ராமனை
மங்களமான ராமனை ராம்பாக்கத்தில் தற்போது நாம் தரிசிக்க போகிறோம். மங்களானாம் மங்களம்னு சொல்லுவார்கள். பவித்ரானாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம் தெய்வதம் தேவதானாம் ச பூதானாம் யோகய பிதா என்று சஹஸ்ரநாமத்தின் தொடக்கத்தில் பீஷ்மாச்சாரியர் யுதிஷ்டிரனுக்கு பதில் கூறினார். பவித்திரங்களுக்கெல்லாம் பவித்திரம், மங்களங்களுக்கெல்லாம் மங்களம். அப்படிப்பட்ட ராமன் தான் இங்கு மங்கள ராமனாக உள்ளார். அது என்ன மங்களராமன்? மங்களம்னா சீதை தான் என்னால் அந்த மங்களமான சீதையை நோக்கித்தானே ராமன் இப்போது புறப்பட்டு இருக்கிறார். அப்ப மங்களமான ராமன் தானே. இவ்வூரில் இருக்கும் ராமனுக்கு தனி சிறப்பு. ராம்பாக்கத்தில் இதோ ராமர் மூலமூர்த்தியை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். நடுவே ராமன் நீண்ட வில் பற்றி, அருகில் சீதையும் இலக்குவனும், பக்கத்தில் ஆஞ்சநேய சுவாமி கைகூப்பி வணங்கிக் கொண்டு எழுந்துள்ளி இருக்கிறார். மூலவர்களை எல்லாம் தரிசித்தோம். உற்சவமூர்த்தி ராமன் ரொம்ப அற்புதம். ஒரு பக்கம் அலங்கார திருக்கோலத்தோட உற்சவர் எழுந்துள்ளி உள்ளார். அவரை சேவிச்சின்றோம். அதுக்கப்புறம் அலங்காரம் கலைந்து திருமேனியோட ராமனை சேவிக்கும் பாக்கியம் கிட்டிச்சு. அவர் திருமேனியை கிட்டக்க போய் உற்று சேவித்தோமானால் அவருடைய திருமார்பு மேல்புறத்தில் அதோ முக்கோண வடிவத்தில் மகாலட்சுமி எழுந்தொளி உள்ளார். மங்களமான இடத்தில் மங்களமான லட்சுமி எழுந்தொளி இருக்கிறபடியால் திருவாழ் மார்பனாய் இங்கு பெருமான் சேவை சாதிக்கிறார். வருவார் செல்வார் வண்டரிசாரத்திருந்த என் திருவாழ் மார்பற்கெந்திரம் சொல்லார் செய்வதன் உருவார் சக்கரம் சங்கு சுமந்திங் உம்மோடு ஒருபாடு உழல்வான் ஒரு அடியானும் உளனன்னே நம்மாழ்வாருடைய பாசம். அவர் திருவாழ் மார்பன்னு பாடினது நாகர்கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற திருவன்பரிசாரம், திருப்பதிசாரங்கிற கஷேத்திரம். ஆனா இப்ப நாம திருவாழ் மார்பனா ராமனை சேவிச்சிருக்கிறது ராம்பாக்கங்கிற கஷேத்திரத்தில் ராமனையும் சேவிக்கிறோம். நம்ம நெடிய திருக்கோலமா அப்ப இந்த கோணத்துல சேவிக்க செய்தே தனி பெருமையோட சுவாமி சேவை சாதிக்கிறார். நீண்ட திருமுக மண்டலம், கூர்மையான கண்களும் திருநாசியும், வட்டத்தில் தான் கையில் பிடித்திருக்கும் வில்லை வளைத்தார் போலே மாட்டுயர் கற்பகத்தின் வள்ளியோ கொழுந்தோங்கிற மூக்கு, அதே போல புருவக்கொடி வில்ல வளைத்து மதனன் கருப்பு சிலகொள்னு ஆழ்வார் சொன்னபடிக்கு ஒரு மதனன், அதாவது காமதேவன், காமதேவனுடைய கையில் கரும்பு வில் பிடித்திருப்பார். அந்த வில்ல வளைத்து வைத்தால் போலே ராமனுடைய திருப்புருவங்கள். இப்படி ராமனையும் இந்த புருவத்தை வளைத்ததே யாருக்காக? இதோ இந்த சீதைக்காகத்தான். அது கரும்பு வில்லு புருவமா இருக்கணும்னால் அந்த கரும்பை எப்போதும் சுற்றி அதற்கே பெருமை சேர்க்கும் தேன் வண்டு ராணி வண்டாக பக்கத்தில் சீதை எழுந்துள்ளி இருந்தால் இவர்கள் எல்லாரும் இன்னைக்கு சேவிச்சு கொள்ளும் பாக்கியம் கிடைத்தது. மூலவர் ராமனையும் சேவிச்சுட்டோம், உற்சவர் ராமனையும் தரிசித்தோம். லட்சுமி நாராயண பெருமாளுடைய சன்னிதானம் ராம்பாக்கம். அவசியம் எல்லாரும் வந்திருந்து மங்களத்தையே நமக்கு கொடுக்க வல்ல ராமனை இங்கு தரிசிக்கணும். ஒரு முறை அல்ல, பலமுறை தரிசிக்க வேண்டும்னு பிரார்த்தித்துக் கொடு.